السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه. அளவில்லா கருணையாளர் நீங்களால் முடியும் பேரை கொண்டாடும் செய்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐமாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் புனிதமாக்கி இருக்கக்கூடிய இந்த மாதத்தை சிறப்பித்துக் கொண்டு இங்கே அமர்ந்து கொண்டு இந்த உரையை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் கருணை கருவி விளக்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆன் கூறுகின்ற வரலாறுகள். நேற்றைய தினம் மனித குலத்தின் தந்தையின் வரலாறை பற்றி சுருக்கமாக நாம் அறிந்து கொண்டோம். அறிந்தது முழுமையா என்று சொல்ல முடியாது. இன்னும் அவருடைய வரலாற்றில் பேசப்பட வேண்டிய பல்வேறு தகவல்கள் இருக்கிறது என்றாலும் கூட அடிப்படையாக நம்மை தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை பற்றி நாம பேசிவிட்டோம். அல் குர்ஆனில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை சாராம்சமாக நாம் சொல்லிவிட்டோம். சில நபிமொழி செய்திகளையும் நாம் சொல்லியிருக்கோம். அடுத்ததாக இன்றைய தினம் நாம் சொல்ல இருக்கின்ற வரலாறு மனித குலத்தின் இரண்டாவது தந்தை, மனித குலத்துடைய இரண்டாவது தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர். இவர் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய நபிமார்களில் ஒருவர், உறுதிமிக்கவர் என்று ரசூல்களில் உறுதிமிக்கவர் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற 5 நபர்களில் ஒருவர். சரிங்களா? யார் ஆள் தெரிஞ்சா? யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்து மனித குலத்துடைய இரண்டாவது தந்தை ஆவார்? சரிங்களா? யார் தான் அது வருவாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் இரண்டாவது தந்தை என்று அழைக்கப்படுகிறார் என்று கேட்டால், இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிற பெரும்பான்மை மக்கள் அவருடைய வம்சாவளியில் வந்தவர்கள். ஏனென்றால் நம்ம சொன்னோம், நேற்றைய தினம் கூட சொன்னோம், செமெட்டிக் மதம் என்று. செமெட்டிக் என்று சொன்னால் சாமியா, அரபியில் அதற்கு சொல்லக்கூடிய வார்த்தை சாமியா. சாம் என்பது யார் என்றால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாருடைய பேர். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாருடைய பேர். அந்த மகன் வந்துதான் ஒரு பெரும் கொண்ட வம்சம் உருவாகும். அதுவும் கூட இந்த மகன் எப்போது பிறந்தவர் என்று சொன்னால், பிரளயத்திற்கு பின்னாடி வந்த மகன். பிரளயம் இருக்கு இல்லையா, வெள்ள பிரளயம் ஏற்பட்டது, இந்த பிரளயத்திற்கு முன்னாடி இருந்த மகன் வந்து எதிர்த்தாங்க அழிந்து போனதை பற்றி குர்ஆன் வந்து சொல்லுகிறது. அப்ப அதற்கு பின்னாடி உள்ள சந்ததியினோடாகத்தான் உலகத்திலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற பெரும்பான்மை மனித சமுதாயம் பிறந்திருக்கிறார். ஏனென்றால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த பிரளயத்தால் பெரும்பகுதி மக்கள் அழிக்கப்பட்டார்கள். பூமி என்னது? பூமியுடைய பெரும்பகுதி வெள்ளத்தால் சூழப்பட்டு வெள்ளத்தில் மூழ்கிவிட்டன. வெள்ளத்தில் என்னது? எல்லா பூமியும் வெள்ளத்துக்கு அடியில போச்சு. எந்த அளவுக்கு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணித்த கப்பல் ஜூதி என்று சொல்லக்கூடிய ஒரு மலையின் மேலே போயினது, தஞ்சம் புகுந்தது. அப்ப அந்த மலை அளவிற்கு பூமியில வெள்ளம் உண்டாயிருச்சு என்பதால் அவருடைய சாராம்சம். இந்த அடிப்படையில இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் அவருடைய வம்சாவளியில் வந்ததனால தான் அவரை என்ன செய்வாங்க? மனித குலத்தினுடைய இரண்டாவது தந்தை என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு சொல்லணும்னா, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட முதல் ரசூல். அப்ப நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரு? அவர் யாரு? அவர் நபி. அவர் யாரு? நபி. அவருக்கு பின்னாடி யாராவது நபி வந்திருக்காங்களா?
இப்ராஹிம் நபியா? எந்த காலத்தை எங்க கொண்டு போய் முடிச்சு போடுறீங்க பாருங்க. நமக்கு தெரிஞ்சவர் அவர் ஒருத்தர், அதனால அவர் சொல்லி ஆகணும். சரிங்களா? சரி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்லாம் அவருடைய வரலாறு 5000 வருடத்தில் இருக்கு. 5000 வருடங்களாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. நாம சொல்ற வரலாறு, இந்த வரலாறுலாம் தொகுக்கப்படுவதற்கு முன்னாடி உள்ள வரலாறு. சரியா சொல்ல போனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 1000 வருடம் கழித்து உள்ள வரலாறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த முதல் நூற்றாண்டு என்பது, முதல் தலைமுறை என்பது 1000 ஆண்டுகள் முஸ்லிம்களாக வாழ்ந்தார்கள். இப்ப இதற்கு இடைப்பட்ட காலத்தில் நபிமார்கள் வந்தாங்கன்னு கிட்ட வந்தாங்க. அறிஞர்கள் சொல்லக்கூடிய, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய கருத்து, நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னாடி வந்தது. அதே மாதிரி ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு நபி, அவரை பற்றி குர்ஆன்ல கிடையாது, ஹதீஸ்ல மட்டும்தான் இருக்கு. அந்த நபியும் எப்போது வந்தார்? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாடி வந்தவர். சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லும் போது ஷீது, என்ன பேரு? ஷீது. அந்த பேரைத்தான் சேது என்று தமிழ்ல உச்சரிக்கப்படுகிறது என்று சொல்லுவாங்க. சேது சமுத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, அது அவருடைய வரலாற்றிலிருந்து பெறப்பட்டிருக்கின்ற வார்த்தையாக சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு நம்ம கிட்ட என்ன இல்லை, வரலாற்று செய்தியாக சொல்லப்படுகிறதே தவிர குர்ஆனிலோ சொன்னாலும் நமக்கு ஆதாரம் இல்லை. அதனால நம்ம என்ன செய்ய மாட்டோம், அந்த செய்தியை அந்த அளவுக்கு உறுதியாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். என்ன சொன்னா, ரிக் வேதம் என்கிற ஒரு வேதம் இருக்கு இல்லையா, அது யாரால பின்பற்றப்படுகிற வேதம்? சீக்கியர்களா? ரிக், யஜுர், சாம, அதர்வண, இந்த 4 வேதங்கள் என்பது இந்து மதத்துடைய வேதங்கள். சரிங்களா? பவிஷ்ய புராணம், அதே மாதிரி உபனிஷத்துக்கள் எல்லாம், அதெல்லாம் அதுக்கு பின்னாடி உள்ளது. வேதங்கள் என்று சொல்வது இந்த 4 அவங்க சொல்லுவாங்க. இதில் ரிக் வேதத்துல ஒரு ஸ்லோகமே இருக்கு. மகானூஹ் அக்னி சாட்சியா சொல்லுகிறேன், நீ இறைவனின் தூதுவர் தான் அப்படின்னு சொல்லு. அர்த்தம், மிகப்பெரிய நூஹே, நீங்கள் இறைவனுடைய தூதர் தான் என்று, தூதர் தான் என்பதற்கு நாங்கள் நினைச்சிரோம் அக்னியில நெருப்பை நாங்கள் நினைச்சிரோம் சாட்சியாக வச்சு சொல்றோம் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த ரிக் வேதத்தில் ஒரு ஸ்லோகமே இருக்கு. அப்ப இது எதை காட்டுகிறது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்தி இந்த வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை காட்டுகிறது. அப்ப அதன் அடிப்படையில இந்திய சமூகத்தோடு, அந்த இந்திய சமூகத்தோடு இந்த நபிமார்களுக்கு தொடர்பு இருந்திருக்கிறது என்பதை சொல்றோம். இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து, அதற்கு இந்த கோட்டு, இந்த கூட்டு இருக்கு இல்லையா, அது நமக்கு ஆதாரம் இருக்கு. இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரு? உலகத்திற்கு அனுப்பப்பட்ட முதல் ரசூல். இதுல இன்னொரு செய்தியை நான் கூடுதலா சொல்லிடுறேன். அப்ப ரசூல்னா யாரு, நபினா யாரு? ரசூல்னா யாரு, நபினா யாரு? காலகாலமா கேட்கிற பேர் இல்லையா, ஆனா யாரும் தெரியல. வேதம் கொடுக்கப்பட்டவர் ரசூல், வேதம் கொடுக்காதவர் நபியா? சரி, அப்படி வச்சுக்க வேண்டியதா இல்லையா? சரி, சரிங்களா? தூதுத்துவம் கொடுக்கப்பட்டவர் ரசூல். அப்ப தூதுத்துவம் கொடுக்கப்படாதவர் தான் நபி. அப்ப அவர் எதுக்கு வந்தாரு? சரி, அவர் கரெக்டா சொல்லுவாரு. மாணவர் சரிங்களா? அதனால அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல நாடு. அவர் இவர்கள் நம்ம மாணவர்கள் கரெக்டா சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். நபி என்றால் முஸ்லிம்களுக்கு, நம்பிக்கை கொண்ட சமூகத்திற்கு தூது செய்தியை கொடுத்து அனுப்பப்பட்டவர். ரசூல் என்றால் நிராகரிக்கின்ற மக்களிடத்தில் தூது செய்தியை கொண்டு சென்றவர் தான் ரசூல். சரிங்களா? இப்ப நாம நம்முடைய ரசூல் யாரு? அவரை நம்ம என்ன சொல்லுவோம்? நபின்னு சொல்லுவோம், ரசூல்னு சொல்லுவோம். ஏன் நபி என்று ரசூல் என்று 2 அவருக்கு சொல்லப்படுகிறது? அவர் ஆரம்பத்தில் அனுப்பி வைக்கப்பட்டது யாரிடத்துல? நிராகரிக்கின்ற மக்களிடத்தில். பிறகு அவரை உருவாக்கிய சமூகம் நம்பிக்கை கொண்ட சமூகம். நம்பிக்கையாளர்களுக்கு அவர் நபியாக இருக்கிறார், நிராகரிக்கின்ற மக்களுக்கு அவர் ரசூலாவும் இருக்கிறார். அப்போ அதனால தான் என்ன செய்றாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவ்வளவு ரசூலின் புஇஸ இலா அஹ்லில் அர்த், இந்த ரசூல் சொல்லுது.
சரி, இது வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மறுபடி நாங்க வந்து மக்கள் எல்லாம் ஷஃபாத்திற்கா ஓடி செல்வாங்க இல்லையா? இப்போ முதலாவது யார்கிட்ட போவாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட. ரெண்டாவது யார்கிட்ட வருவாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட. நூஹ் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட எப்படி வருவாங்க? மக்களா வந்துருவாங்களா? இல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரெக்கமெண்டேஷன்ல வருவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாரு, அவர் சொன்னது அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இதே நூஹி, நீங்க எல்லாரும் நூஹ்கிட்ட போங்க. ஏன்னா அவர் தான் யாரு? என்னஹு அவ்வலு ரசூலின் புஇஸ இலா அஹ்லில் அர்த். பூமியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட முதல் ரசூல் அவர்தான் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. இதை வந்து ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்தபடியா ஓடி வந்து யார்கிட்ட வருவாங்க? மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வருவாங்க. சரிங்களா? அப்ப இந்த அடிப்படையில் தான் இவர் என்ன சொல்லுவாங்க? முதல் ரசூல் என்று சொல்றாங்க. இதுதான் அதற்கு ஆதாரம். சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் தான் அதற்கான ஆதாரம். சரிங்களா? இப்ப இந்த ரசூலுடைய பிரச்சாரம் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சொல்லுகிறான், லகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நாம் நூஹை அவருடைய சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பினோம். ஃபகால யா கௌமி உபுதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைருஹு, அவர் தன்னுடைய சமுதாயத்திற்கு சொன்னார், எனது அருமை சமுதாயமே, நீங்கள் அல்லாஹ் என்று வேறு யாரும் வணங்காதீர்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், அல்லாஹ்விற்கு மட்டுமே நீங்கள் இபாதத் செய்யுங்கள், அவன் என்று வணங்க தகுதியான வேறொரு இலாஹ் உங்களுக்கு இல்லவே இல்லை. இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அதீம், மகத்தான ஒரு நாளின் அதாபை உங்கள் மீது நான் அஞ்சுகிறேன். ஏன்னா இந்த மக்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, இணை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. எப்படி இணை வைக்கிறாங்க? இவங்கள்ட்ட எப்படி இணை வைத்து தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான விளக்கத்தை சொன்ன செய்தி சஹீஹ் புகாரியில் பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு அவருடைய தலைமுறை, அவருடைய சந்ததிகள் எல்லாரும் யாரா இருந்தாங்க? முஸ்லிம்களா இருந்தாங்க, தௌஹீத்வாதிகளா இருந்தாங்க, அல்லாஹ் மட்டுமே வணங்கி கொண்டிருந்தாங்க, இணை வைக்கல. காலங்கள் சென்றதற்கு பிறகு இறை செய்தி எல்லாம் மறந்து விட்டது, மக்களுக்கு அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அந்த சூழ்நிலையில சில நல்லடியார்கள் இருந்தாங்க. இந்த நல்லடியார்கள் மரணித்தாங்க, நல்லடியார்கள் மௌத்தாயிட்டாங்க. மௌத்தான உடனே அந்த நல்லடியார்கள் அடக்கம் செய்யப்பட்டவுடன் ஷைத்தான் என்ன செய்யறான்? அந்த மக்களுடைய உள்ளத்துல வஸ்வாஸ் ஏற்படுத்துறான், ஊசலாட்டத்தை உண்டு பண்றான். என்ன சொல்றான்? இதோ இந்த மரணித்திருக்கிறாங்களே, இவங்க உங்களுடைய சமூகத்துல சிறந்த அந்தஸ்துடைய நல்லவர்களாகிடுவாங்க. எந்த அளவுக்குன்னா, அவங்க வந்து துவா செஞ்சாங்கன்னா அந்த துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க மழை வேண்டி பிரார்த்திச்சா மழை வரும், அல்லாஹ் மழையினால நாங்க கஷ்டப்படுறோம் பிரார்த்திச்சா மழை நின்றும், அல்லாஹ் எங்களுக்கு வறட்சியா இருக்கு, எங்களுக்கு விவசாயங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா அது நடக்கும். இப்படி வந்து துவாவுக்கு பவர் உள்ளவர்கள். இப்படிப்பட்டவர்கள் மரணித்து விட்டவுடனே அந்த மக்கள் என்ன செய்றாங்க? அவங்க மக்கள் உள்ளத்துல செய்தா என்ன செய்யறான்? இவங்களை நீங்க மற்றவர்கள் மாதிரி அடக்கம் செஞ்சு விட்டுறாதீங்க, இவங்களுடைய கபரிடத்தை என்ன செய்யுங்க? அடையாளப்படுத்துங்க. எடுத்த உடனே வணங்க சொன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போ முதல்ல என்ன செய்யறான்? சைத்தான் அந்த தலைமுறைக்கு என்ன செய்யறான்? இந்த இடத்துல அவங்க அடையாளப்படுத்துங்கன்னு சொல்றான். அவர்களும் அடையாளப்படுத்துறாங்க. அடையாளப்படுத்தியதற்கு பிறகு அடுத்த தலைமுறையிடத்துல சைத்தான் வந்து சொல்றான், இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, அவர்கள் மேன்மை மிக்கவர்கள், புனிதர்கள். அதனால தான் அவங்க இடத்துல அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அவங்களுடைய கபரிடத்தை. எனவே நீங்க என்ன செய்யுங்க? அந்த இடத்துல கொஞ்சம் நினைவிடமா ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. அவங்களும் அதை நினைவிடமா ஆக்குறாங்க. அடுத்த தலைமுறை இடத்துல, மூன்றாவது இன்னொரு தலைமுறை வர இடத்துல சைத்தான் சொல்றான், இவங்கள்ட்ட தான் என்ன சொன்னீங்க? பிரார்த்திக்கணும், இவங்களுக்கு தான் நீங்க வணக்கங்களை செய்யணும், இவங்க மூலமா தான் உங்களுக்கு என்ன செய்யும்? எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சைத்தான் அந்த சமுதாயத்திடத்தில் சொன்னான். அதன் அடிப்படையில் தான் இணை வைப்பு என்கிற, சிலை வழிபாடு என்கிற கோட்பாடு தோன்றியது. இதை இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரில நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதே நம்ம என்ன செய்யலாம்? நடைமுறை எடுத்து பார்க்கலாம். இதற்கு சிறந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அப்படியே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நடிகர் எம்ஜிஆர், யாருக்கெல்லாம் தெரியும்? எல்லாருக்கும் தெரியும் தானே? சரி, ஓகே. நடிகராக இருந்தாரு. அடுத்ததாக என்ன செஞ்சாரு? அரசியல்வாதி ஆனாரு, முதலமைச்சர் ஆனாரு. நடிகராக இருக்கும்போது அவர் யாரு? மனுஷன் தானே. முதலமைச்சர் ஆன பிறகு
அப்போ மனுஷன் தானே. கரெக்ட், மாஷா அல்லாஹ். இறந்த பிறகு யார் அவரு? அப்போ மனுஷன் தான், நம்ம பார்வையில. ஆனா நீங்க அவருடைய கபரிடத்தை, நினைவிடத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? வெகு விமர்சையா பிரம்மாண்டமா இருக்கும். அதற்கு மேல என்ன செய்யப்பட்டுரும்? இதய தெய்வம் அப்படின்னு சொல்லி கொட்டை எழுத்துல எழுதப்பட்டிருக்கும். அவர் தெய்வம் ஆயிட்டார். சரிங்களா? சரி, இதெல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் மூத்தவங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் தாண்டி இப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சு? ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் ஒரு இடத்துல கோயில் கட்டிட்டாங்க. எம்ஜிஆருக்கு கோயில், அங்கே கும்பாபிஷேகம் நடத்தும். சரிங்களா? அவர் யாராயிட்டார்? அப்போ அவங்களுடைய தெய்வம் ஆயிட்டார். இப்ப நம்ம வரலாறு தெரிகிற இந்த காலத்திலேயே ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு அவனை கடவுளாக்கப்படுதுன்னு சொன்னா, இந்த அளவிற்கு நாகரிகமும் பண்பாடும் வளராத காலத்தில் என்ன இருந்திருக்கும்? அதுதான் அந்த நிலை. இது அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆன் சொல்லி காட்டுறான். லா ததருன்ன வத்தம் வலா சுஆன் வலா யஊக வ யஊஸ வ நஸ்ரா. 5 பேர்: வத்து, சுஆ, யஊக், யஊஸ், நஸ்ர். இந்த 5 பேர் தான் அங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற நல்லவர்கள். அப்ப இந்த வத்து, சுஆ, யஊக், யஊஸ், நஸ்ர் இவங்களை நீங்க கைவிட்டுறாதீங்க. சரிங்களா? இவங்கள யாரு? உங்களுடைய முன்னோர்கள். அவங்கள வழிபடுறதை நீங்க விட்டுறாதீங்கன்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை தௌஹீதின் பக்கம் அழைக்கிற போது அந்த சமுதாயத்தை என்ன செய்றாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ததை அல்-குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்-குர்ஆனில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேர்ல ஒரு அத்தியாயம் இருக்கு. தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும் அந்த அத்தியாயம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேர்ல ஒரு அத்தியாயம் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா? என்ன எந்த அத்தியாயம்? மாஷா அல்லாஹ், சூரத்துல் நூஹ் 71வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தாவாவை பற்றி சொல்வான். قال رب إني دعوت قومي ليلا ونهارا. என்னுடைய சமுதாயத்தை நான் என்ன செஞ்சேன்? இரவும் பகலும் நேர்வழியின் பக்கம் அழைத்தேன். ஃபமா யஸீது துஆஇ இல்லா ஃபிராரா. ஆனா என்னுடைய தாவா அவர்களுக்கு மத்தியில விரண்டோடுதலைத்தான் அதிகப்படுத்தியது. தாவாவுக்கு செவி கொடுக்கிறார். அவர் இடைவிடாது இந்த தாவா செய்து கொண்டே இருக்கிறார். சத்தியத்தின் பக்கம் மக்கள் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். கடைசியில் அந்த மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க? நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அது வரைக்கும் அவர் அழைப்பு பணி செய்தார். எத்தனை வருஷம் அந்த மக்களுக்கு மத்தியில அவர் அழைப்பு பணி செய்தார் என்பதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொல்றார், وَلَبِثَ فِيهِمْ أَلْفَ سَنَةٍ إِلَّا 50 عَامًا. 950 வருடம். சுப்ஹானல்லாஹ். யாரு? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்திற்கு மத்தியில பிரச்சாரம் செய்த கால அளவு எத்தனை? 950 வருடம். 950 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். அதுக்கு மேலே வாழ்ந்திருக்கிறார். அவருடைய யதார்த்த ஆயுள் நமக்கு தெரியாது. அல்லாஹ் அறிந்தவராக நீண்ட நெடிய ஆயுளை வாழ்ந்திருக்கிறார். அந்த காலகட்டம் நீண்ட நெடிய காலகட்டம் வாழ்ந்து அவர் செஞ்சிருக்கிறார். சத்தியத்தின் மக்கள் அழைத்துக் கொண்டே இருந்திருக்கிறார். ஏற்கவில்லை. சொற்பமான மக்கள் தான் என்ன செஞ்சாங்க? அவங்கள ஈமான் கொண்டாங்க. அந்த ஈமான் கொண்ட மக்கள் யாரா இருந்தாங்கன்னா பலவீனர்களாக இருந்தாங்க. பலவீனர்கள் என்று சொன்னால் சமூகத்திலே அடித்தட்டில் இருக்கிற மக்கள், வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள். அப்ப அதனால என்ன செஞ்சாங்க? அந்த சமூகத்தில் இருந்த பெரியோர்கள், வசதி படைத்தவர்கள் என்ன செஞ்சாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை கேலி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீங்கள் எங்களை செய்றீங்க, தஸ்கரூன மின்னா நஸ்கரு மின்கும். நீங்க எங்களை கேலி செய்றீங்க, ஒரு நாள் நாங்க உங்களை கேலி செய்வோம். சரிங்களா? அப்படின்னு நினைச்சாங்க. அவர் சொல்றாங்க, ஏன்னா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவருக்கு வஹி வந்தது. என்ன? இந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்க இருக்கிறான். அப்போ நீர் இல்லாத, தண்ணி இல்லாத ஒரு இடத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க கப்பலை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் சொன்னா, வஸ்னஇல் ஃபுல்க பிஐனினா வஅஃபீனா. நூஹே, நம்முடைய கண் பார்வைக்கு முன்னாக என்னுடைய கட்டளையின் அடிப்படையில் நீ ஒரு கப்பலை ஏற்படுத்தி கப்பலை உருவாக்கும். அப்ப அவங்க அந்த கப்பலை உருவாக்கி கொண்டிருக்கும் போதா அவளை கடந்து செல்லுவாங்க. கடந்து செல்லும் போது அவளை கேளிக்கை பண்ணுவாங்க. தண்ணி இல்லாத இடத்துல யாரா எதுக்குடா கப்பலை கட்டுற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன செய்யறாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேலி செய்யறாங்க.
அதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க, ஒரு நாள் நான் உங்களுக்கு கேள்வி செய்ய வேண்டியிருக்கும். அப்ப அதன் அடிப்படையில் அல்லாஹ்வின் கட்டளையின் அடிப்படையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, கப்பலை உருவாக்குவாங்க. வஃபாரத் தன்னூர், அல்லாஹ் சொன்னா பூமியிலிருந்து ஊற்றுக்கள் புறப்பட்டு வந்தது. சுப்ஹானல்லாஹ். இந்த சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி அழிச்சான்னு சொன்னா, பூமியிலிருந்து நீர் என்ன செஞ்சது, ஊற்றெடுத்து வந்தது. பூமியிலிருந்து அப்படியே என்ன செஞ்சது, வந்துட்டே இருக்கு தண்ணி, எல்லா இடத்துலயும் தண்ணி. தண்ணி எங்கே பார்க்கும் இடங்கள்லாம் தண்ணியா தான் இருக்கு. அப்படியே இது இடைவிடாத அந்த தண்ணி. அதே மாதிரி வானத்திலிருந்து விழுது, மழையும் கொட்டுகிறது, கொட்டு கொட்டு மழை கொட்டுது, தண்ணி ஃபுல்லா பெருக்கெடுத்து ஆறா ஓட ஆரம்பிக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் நம்பிக்கை கொண்ட மக்கள் என்ன செய்றாங்க, அந்த கப்பலை ஏறிட்டாங்க, கப்பலை பயணப்படுறாங்க. இதுல ஒரு மனிதர் எவ்வளவுதான் பெரிய சாலிஹானவராக இருந்தாலும் அவருடைய அந்த சலாஹியத், அவருடைய நன்மை என்பது சந்ததிக்கு கிடைக்காது. எது வரைக்கும் அவங்க நம்பிக்கை கொள்ளாத வரைக்கும். அதற்கு ஒரு உதாரணம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, தன்னுடைய மகனிடத்தில் சொல்றாங்க, யா புனைய இர்கப் மஅனா, நீ என்னோட இந்த கப்பல் ஏறிக்கொள், நீ இந்த அழிந்து போகின்ற அநியாயக்கார சமுதாயத்தோட நீ சேர்ந்துராத அப்படின்னு சொல்லி செய்யறாரு. மகனுக்கு அவர் உபதேசம் செய்யறாரு. இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறாரு, ஆனா இப்பவும் செய்யறாரு. அப்ப மகன் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி அல்லாஹ்வின் தூதராக கொண்டிருக்கிற நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கட்டளையை உதாசீனம் செய்து அவர் என்ன செய்யறாரு, நான் என்ன செய்வேன், சாவி இலா ஜபலி, நான் இந்த மலையில் ஏறிப்பேன், அது என்ன செய்யும், மலை என்ன காப்பாற்றும். இப்போ ஊர்ல ஒரு மலை இருக்கு, அந்த மலையில ஏறி இருந்துச்சுலாம் தப்பிக்கலாம் நினைக்கிறாரு அந்த மகன். இப்படி அவங்க ரெண்டு பேரும் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல சொன்னாங்க, லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து இன்னைக்கு தப்பிக்கிறதுக்கு உன்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா எங்க ஏறிக்கோ தப்பிச்சலாம், இல்லைன்னா நீ அழிஞ்சிருக்க இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லையா. வஹாஜ அலைஹி பைனஹுமல் மௌஜ், ரெண்டு பேருக்கு இடையில ஒரு அலை வந்து இரண்டு பேருக்கு மத்தியில் குறுக்கிட்டது. மகனார் அலையோடு அடித்து செல்லப்படுகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல்ல போறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் பெத்த பாசம் இல்லையா, அது விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் மகனாருக்காக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த பிரார்த்தனையை அங்கீகரிக்கல, பிரார்த்திக்க கூடாது என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தடை செய்யறான். பிரார்த்திக்கிறேன், அவன் அநியாயக்காரன், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல, அவனுடைய அமல்கள் எல்லாம் மிக மோசமானது, அவன் கெட்டவன் என்று அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அவருக்கு அவனை பிரார்த்திக்க கூடாது என்று அல்லாஹ் தடை செய்தார். அதன் அடிப்படையில் அவர் என்ன செஞ்சார், அந்த மகனால் அழிந்து விடுகிறான், அந்த நீரில் மூழ்கி இறந்து விட்ட ஒருவர் ஆகிவிட்டார் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுறார். அதன் பின்னர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜூதி மலையில போய் கப்பல் தங்கிருச்சு இல்லையா, அதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னா, இதுல இருந்து இறங்குங்க, அல்லாஹ்வுடைய பரக்கத்தோடு அல்லாஹ்வின் பேரை கூறி இறங்குங்க, உங்கள் மீது உங்களுடைய சந்ததியின் மீது பரக்கத்தோடு ஆகட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதன் அடிப்படையில் அவர் செய்றாங்க, இறங்குறாங்க. இறங்கியதற்கு பிறகுதான் இந்த மனித குலம் மறுபடியும் இது பல்கி பெருக ஆரம்பிக்கும். அதுல இருந்தா அதனால தான் என்ன செஞ்சோம், நம்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித குலத்துடைய இரண்டாவது தந்தை என்று சொன்னோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் அழிந்து போயிட்டாங்க, வெள்ளப்பிரளயத்தை என்ன செஞ்சாங்க, அழிந்து போயிட்டாங்க. அழிந்ததற்கு பிறகு அந்த அழிவுக்கு பிறகு ஏற்பட்ட புதிய சமுதாயம். சரிங்களா, இன்னைக்கு நம்ம இது போன்ற அழிவுகளை உலகத்துல பார்க்கிறோம் இல்லையா. நீரால் அடித்து செல்லப்படுகிற நகரங்கள், நீரால் அடித்து செல்லப்பட்ட கிராமங்கள் எத்தனையோ பார்க்கிறோம். இதெல்லாம் என்னது, முன்னாடி நடந்த அதனுடைய சாம்பிள் தான் இதெல்லாம். அவ்வளவு கொடூரமா நடக்குது. அதுதான் இருந்து கொண்டிருக்கிற நமக்கான ஒரு படிப்படி என்றால், அல்லாஹ் அழிக்க நினைத்தால் ஒட்டுமொத்தமாகவும் அழிப்பான், அதே போன்று அல்லாஹ் அழிக்க நினைத்தால் சிறிது சிறிதும் அழிக்க முடியும். அல்லாஹ் அனைத்திற்குமே ஆற்றலுடையவர் என்பதைத்தான் அல்லாஹ் தெரிவிக்கிறார். இந்த சம்பவங்கள் மூலமா நமக்கு படிப்பினை அப்படிச்சிருக்காங்க. இப்ப நிராகரிக்கிற மக்களுக்கு இதுல என்னது, படிப்பினையும் பாடம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் என்ன இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நமக்கு சொல்லி காட்டுறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை தௌஹீதின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக செலவிட்டார். அவருடைய அழைப்பு முன்னா என்னதான் இருந்தது, ஏகத்துவம். மக்களை நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, வெற்றி அடையலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, நேரு வழிக்கு வரலாம். அல்லாஹ் வந்து வேற யாரும் நீங்க வணங்காதீங்க. இதைத்தான் நினைச்சாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடைவிடாது தன்னுடைய பிரச்சாரம் அமைத்துக் கொண்டார்கள். அந்த பிரச்சாரத்தை தான் அவர் கடைசி வரைக்கும் செஞ்சாங்க.
ஏனென்றால் அப்படியெல்லாம் ஒரு பிரச்சாரம் செஞ்சு கூட அவருடைய சமுதாயத்தில் அல்லாஹ் சொல்றான், சொற்பமானவங்க தான் அவங்க ஈமான் கொண்டாங்க. சொற்பமான மக்கள் தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமான் கொண்டாங்க. இது ஒரு சோதனை. நீண்ட ஆயுள் வாழ்ந்திருக்கிறார் இல்லையா? அப்போ அவரோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? ரொம்ப குறுகிய காலகட்டம், 63 வருஷம் தான் ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் இன்பத்தை எப்படிப்பட்டது? ரசூலுல்லாஹுடைய காலத்திலும் பெரிய எண்ணிக்கை கொண்ட உம்மத்து. பத்ர் போர், உஹது போர், அஹ்ஸாப் போர், அதே போல இறுதியாக நடந்த இந்த மோத்தா போர் இதெல்லாம் கேள்விப்படும் இல்லையா? மோத்தா போர்லாம் முஸ்லீம்கள் 40,000 பேர் பங்கெடுத்திருக்கிறாங்க. அந்த பக்கம் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க இருக்கிறாங்க, இவங்க 40,000 பேர் வீரர்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க. அப்ப எத்தனாயிரம் முஸ்லீம்கள் அன்றைக்கு உலகத்தில் இருந்திருக்கிறாங்க. அன்றைய உலகத்துடைய மக்கள் தொகை குறைவு, அதுல என்ன செஞ்சிருக்கிறாங்க? கணிசமான எண்ணிக்கையில் முஸ்லீம்கள் எடுத்திருக்கிறாங்க. அதே போல நபிசனுடைய காலகட்டத்திற்கு சமீபமாகவே மிகப்பெரிய அரசாங்கங்களாக இருந்த பாரசீகம், ரோமம், இது போன்ற பேரரசுகளை முஸ்லீம்கள் வெற்றி கொண்டு அங்கும் என்ன செஞ்சிருச்சு? இஸ்லாம் பரவிடுச்சு. இந்த அளவுக்குன்னா நபிஸ்லாமுக்கு மதீனாவிலிருந்து ஆரம்பிச்சு அப்படிங்கிறது கான்ஸ்டன்டினோபிள் என்று சொல்லக்கூடிய இன்றைய இஸ்தான்புல். கான்ஸ்டன்டினோபிள் எங்க இருக்கு? இஸ்தான்புல், அதாவது துருக்கியுடைய தலைநகரம். அது வரைக்கும் துருக்கியோட தலைநகர்ல துருக்கியில இருந்து கொண்டு இருக்கிற பிரதான நகரம், அது வரைக்கும் இஸ்லாம் பரப்பிடுச்சு, அதாவது யூரோப் வரைக்கும். அதே போல இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா சைனா, இந்தியாவுடைய கடைகோடி வரைக்கும், கன்னியாகுமரி வரைக்கும் இஸ்லாம் வந்துருச்சு. அப்ப இவ்வளவு பரவுதல் உண்டாயிருக்கு. ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆயுள் எடுத்து பார்த்தா பெரிய ஆயுள். அதுல அல்லாஹ்வுடைய ஹிக்மத் ஒளிந்திருக்கு. ஒருவர் எவ்வளவு காலம் பிரச்சாரம் செய்தாலும் அதை கொண்டு எத்தனை மக்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுறானோ அவங்களுக்கு தான் நேர்வழி கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சொற்பமான சமூகத்தை தான் ஈமான் கொண்டவர்களாக வார்த்தெடுத்திருக்கிறார்கள், வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதற்கு அடுத்தபடியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான 2 பாடங்கள். ஒன்று, அவருடைய வாரிசாக இருந்தாலும் அவர் நபி என்பதற்காண்டி அல்லாஹ்விடத்தில் தப்பித்துக் கொள்ள முடியாது. அதே போல அவருடைய மனைவி, அல்லாஹ் உன்னால அல்-குர்ஆனிலே நிராகரிக்கின்ற சமூகத்திற்கு உதாரணமா அல்லாஹ் என்ன சொல்றான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, இன்னொன்று யாரு? லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. இந்த 2 நபிமாருடைய மனைவி தான் அல்லாஹ் என்ன சொல்றான்? காஃபிரான சமூகத்திற்கு உதாரணம் சொல்லுகிறான். என்ன காரணம்? அவங்க 2 பேருமே நம்முடைய நல்லடியார்களான சாலிஹான அடியார்களுக்கு கீழே இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நல்லடியாரு, லூத் அலைஹிஸ்ஸலாம் நல்லடியாரு. இவங்க 2 பேருமே நல்லடியாரு. அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு மனைவியா தான் இருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேருக்கு மோசடி செஞ்சாங்க. எந்த விஷயத்துல மோசடி செஞ்சாங்க? நம்பிக்கை விஷயத்தில், கொள்கை விஷயத்தில் மோசடி செஞ்சாங்க. இருக்கிற அநியாயங்களிலே ஆகப்பெரிய அநியாயங்கள் கொள்கையில் செய்யக்கூடிய குழப்பம் தான் மிகப்பெரிய அநியாயம். அப்ப அந்த அடிப்படையில நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பிரச்சாரத்தை மனைவி ஏற்றுக்கொள்ளணும். அதனால அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? அவர்களை ஒட்டுமொத்த காஃபிர்களுக்கும் உதாரணம் சொன்னான். இந்த வசனத்துடைய தொடர்ச்சியில் என்ன வரும்னு சொன்னா, வல்லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராத்த ஃபிரௌன். ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்றான்? ஃபிரௌனுடைய மனைவியை உதாரணம் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். ஃபிரௌன் யாரு? கொடுங்கோலன், அநியாயக்காரன், காஃபிர், அல்லாஹ்வால் உலகத்தில் அழிக்கப்பட்டவன். ஆனா அவன் யாருக்கு உதாரணம்? அவனுடைய மனைவி யாருக்கு உதாரணம்? நம்பிக்கையாளர்களுக்கு, ஈமான் கொண்டவங்க எப்படி இருக்கணும்? ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரப்பி பினி பைத்தன் இந்தக ஃபில் ஜன்னah வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். அவங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? என் ரட்சகா, எனக்கு உம்மிடத்தில் ஒரு வீட்டை கட்டித்தான். சுப்ஹானல்லாஹ். அவங்க யாரு? பூமியில் அவங்க யாரு? மிகப்பெரிய மகாராணி. பூமியில் அவங்களுக்கான கோட்டை கொட்டவும் மிக பெருசு. அப்படி இருக்கும்போது அவங்க செஞ்சாங்க, பிரமிடுகளை பார்க்கிறோம் இல்லையா? இந்த பிரமிடுகள் எல்லாம் சேர்ந்த பிரமிடுகளா இருக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அரண்மனை கொண்ட ஒரு பேரரசி தான் யாரு? ஃபிரௌனுடைய மனைவியா இருந்தவங்க. அவங்க என்ன கேட்கிறாங்க அல்லாஹ்விடத்துல? அல்லாஹ் எனக்கு ஒரு வீட்டை சொர்க்கத்துல கட்டித்தான். என்ன? ஃபிரௌனை விட்டும் அவனுடைய அநியாயத்தை விட்டும் அநியாயக்கார சமுதாயத்தை விட்டு என்ன காப்பாத்திருன்னு அல்லாஹ்விடத்தில் இருந்தாங்க.
அவங்க துவா செஞ்சாங்க என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். 14 யாரு? நம்பிக்கையாளர்களுக்கு உதாரணமா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்கிற நபியின் மனைவியா இருந்து கூட அந்த பெண்மணி யார் ஆயிட்டாங்க? காஃபிர்களுக்கு உதாரணமா அல்லாஹ் சொல்லி காட்டி இருக்கிறான். அடுத்ததாக மூமின்களுக்கு உதாரணமா சொல்லக்கூடிய யாரு? இரண்டாவது பெண்மணி யாரு? மூமின்களுக்கு உதாரணம் மரியம் அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ். யார் அவங்க? அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சரிங்களா? அவங்களை தான் அல்லாஹ் என்ன செய்வான்? மூமின்களுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ இவங்க 2 பேருமே ஈமானுக்காக வாழ்ந்தவங்க. அப்போ கணவன் நல்லவர்களா இருந்து மனைவி கெட்டவளா இருந்தால் அந்த இந்த கணவனுக்கு மனைவியா இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அதே மாதிரி தான் மனைவி சாலிஹானவளா இருந்து கணவன் தீயவனா இருந்தா அதனால அந்த மனைவி செய்யக்கூடிய நன்மைகள்லாம் யாருக்குமே செய்யாது, கணவனுக்குமே சேராது. இங்க நிறைய கணவன் மனைவி அப்படி நினைக்கிறது உண்டு. நம்ம நீங்க சில இளைஞர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பொண்ணு தேடும்போது என்ன செய்வாங்க? மதரசால படிச்ச பிள்ளையா பண்ணுவாங்க. கரெக்டா? படிச்ச பிள்ளை மதரசால படிச்ச பிள்ளை. ஏன்? நான் ஹராத்து. அவன் சொல்றது என்ன? நான் ஒரு ஹராத்துங்க, வர மனைவியா ஒழுங்கா இருக்கட்டும் அப்படி அவரு என்ன செய்யுது? சரி, அதுல இருந்து ஏதாவது பறக்கத்து கிடைக்கும் நினைச்சு என்ன செய்யறாரு? கட்டுறாரு. அப்பெல்லாம் ஒன்றும் நடக்காது என்பதுதான் இந்த சம்பவம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் படிப்பினை. ஒவ்வொருவரும் அவருடைய கபருக்காண்டி மறுமைக்காண்டி அவர் தான் தேடிக்கணும். அவருக்கான நன்மைகளை யார் தேடணும்? அவர் தான் தேடணும். அப்ப அதைத்தான் என்ன செய்யுது? இந்த நபியுடைய பிரச்சாரமும் இந்த நபியுடைய தாவாவும் இந்த நபியுடைய வாழ்வும் நமக்கு சொல்லுகின்ற பாடம். இவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்விற்காக செஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. அவர் இன்றைக்குமே சில சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததில்லை. நாம ஒரு 50 வருடம் 60 வருடம் வாழ்வதற்குள்ளேயே நமக்கு சொகுசு இல்லாத போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். 950 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்தாரு. ஆனா எப்படி வாழ்ந்தாரு? சொகுசு இல்லாமலே வாழ்ந்தாரு. இப்படிப்பட்ட வாழ்க்கை பார்க்க முடியாது. அப்ப இதெல்லாம் தான் இந்த நபியுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் படிப்பினை. இந்த பாடங்களிலும் படிப்பினைக்கும் நம்ம சொல்லுவோம். அல்லாஹ்வின் எச்சரிக்கை ஒரு சமுதாயத்திற்கு விடுக்கப்பட்டால் அது நடந்தே தீரும் என்கிற அந்த எச்சரிக்கையை நாம் பாடமாக படிப்பினையா பெற வேண்டும். அதே போன்று நபிமார்கள் அல்லாஹ்விடத்துல உயர்ந்த பதவிக்குரியவர்கள், சொர்க்கத்திற்குரியவர்களாக இருந்து கூட உலகத்தில் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? கஷ்ட நஷ்டங்களோடு தான் வாழ்க்கையை கழித்திருக்கிறாங்க. சொகுசு வாழ்க்கை அவர்கள் கழிக்கவில்லை. அதே போன்று அவர்களும் இருக்கிறார்கள் என்பதற்காக மட்டும் யாருக்கும் அல்லாஹ் என்ன சொர்க்கத்தை எழுதி கொடுத்திட மாட்டார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆக இந்த நபியுடைய வாழ்க்கை நமக்கு இருந்து கொண்டிருக்கிற பாடம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரையிலும் கடைபிடித்து வாழ வேண்டிய மிக அடிப்படையான விஷயம் தௌஹீத் என்கிற கொள்கை. அதை நாம கடைபிடிக்கணும். 2வது நம்ம பேசணும், சமூகத்திற்கு எடுத்து சொல்லணும். அவர் என்ன செஞ்சாங்க? இரவு பகல் பாராமல் இந்த தாவாவை செய்தார்கள். நான் ரகசியமா அவங்களுக்கு மத்தியில தாவா செஞ்ச, பகிரங்கமா தாவா செஞ்சேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய செய்தி எப்படி எல்லாம் முடியுமோ, எவ்வளவுலாம் முடியுமோ, கூட்டமா இருக்கிற இடத்துல சொன்னேன், தனியா இருக்கிற இடத்துல சொன்னேன், எல்லா இடத்துலையும் சொன்னேன் அப்படின்னு செய்யறாரு. அவர் சொன்னார். அதே அந்த தாவாவை நாமும் செய்வது நம்முடைய கடமை. தௌஹீதின் பக்கம் மக்களை அழைப்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய தலையான கடமை என்பது இந்த நபியினுடைய வாழ்வில் நமக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான பாடம். அந்த பாடத்தை நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு செயல்படுகின்ற மக்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அதற்கான நல்ல தௌஃபீக்கை வழங்கட்டும். இந்த அமலின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நாம சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக மாற வேண்டும். என்றால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருன் லக மின் ஹும்ரின் நஅம். உங்கள் மூலமா ஒரு மனிதனுக்கு எல்லாம் நேர்வழி கொடுக்கிறான். நம்ம மூலமா ஒருத்தர் நேர்வழிக்கு ஹிதாயத்துக்கு வர்றான்னு சொன்னா அது நமக்கு பல சிகப்பட்டகங்கள் அன்பளிப்பாக கிடைப்பதை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க. பெரிய பாக்கியம், பாக்கியத்திலேயே ஆக சிறந்த பாக்கியம் என்று அதை சொன்னார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அடையக்கூடிய நல்ல வாய்ப்பினை நம் அனைவருக்கும் வழங்கட்டும் என்று கூறி நிறைவேற்றுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.